Hello, welcome to Season Buds. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ரொம்பவே ஹெல்தியான டிஃபரண்டான ஒரு ரெசிபி. வேப்பம்பூ சீசன் இந்த டைம்ல இருந்து நீங்க ஒரு மே வரைக்கும் நீங்க வந்துட்டு வேப்பம்பூ நிறைய பார்க்கலாம். சித்திரக்கனில அதிகமா யூஸ் பண்ணுவாங்க வேப்பம்பூ. அந்த வேப்பம்பூவை எப்படி நம்ம ஒரு வருஷத்துக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, அதே மாதிரி அதை வச்சு ஒரு சூப்பரான புளி குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வேப்பம்பூ புளி குழம்பு வீடியோ மறக்காம ஃபுல்லா பாருங்க. இதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி வேப்பம்பூ புளி குழம்பு செய்யறதுன்னு பார்க்கலாம். சோ வேப்பம்பூ பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்கும். நம்ம வந்துட்டு இதை பறிக்கக்கூடாது. அது உதிர்ற பூவை எடுத்தால் தான் உங்களுக்கு கசப்பு கம்மியாக இருக்கும். ஸோ வந்துட்டு பூவை நல்லா உதிர வச்சு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து மரம் இருக்கிற இடத்துல ஒரு டவலோ இல்லைனா ஒரு பேப்பரோ விரித்து வச்சிங்கன்னா தானாகவே கொட்டிடும். ஸோ அந்த மாதிரி கொட்டுற பூவை நீங்கள் அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அப்படி தான் வந்துட்டு வேப்பம்பூவை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செடியில் வேப்ப மரமும் ஒன்று. ஸோ கண்டிப்பாக வேப்ப மரம் இல்லாதவங்க கூட வந்துட்டு வேப்ப மரம் இருக்கிற இடத்துல போய் ஒரு ½ அன் ஹவர் உட்காந்துக்குவாங்க. சுத்தமான காற்றை சுவாசிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். வேப்பம்பூவை இப்போ நம்ம உதிர்த்து எடுத்துருக்கோம். அதை வந்துட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வேப்பம்பூவை பறிக்காதீங்க. தானாக உதிர்ந்து வர பூ தான் உங்களுக்கு கசப்பு கம்மியாக இருக்கும். நீங்களே பறிச்சிங்க அப்படின்னா அந்த கசப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம உதிர்ந்த பூவை வந்துட்டு எடுத்திருக்கோம். அதில் மரப்பட்டைகள் இருக்கும், குச்சிகள்லாம் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நம்ம நல்லா தண்ணி ஊற்றி 2லேருந்து 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வேப்பம்பூவில் நிறைய நன்மைகள் இருக்குது. பொதுவாக அதை வந்து ஸ்கின் கேருக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. சிகக்காக யூஸ் பண்ணுவாங்க, நலுங்கு மாவுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இல்லைனா இப்போ வந்துட்டு நிறைய இதுக்கு வேப்பம்பூ இப்போ பவுடர் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறதுனால நிறைய பேர் சாப்பிட்றாங்க. வெயிட் லாஸ்க்கு வேப்பம்பூவை தேனில் கலந்து சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி குழம்பும் வச்சு சாப்பிட்லாம் அக்கேஷ்னலாக. ஸோ இப்போ வந்து நம்ம இதை எப்படி பதப்படுத்த போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நம்ம நீர் மோர் எடுத்துக்கலாம். நம்ம வெண்ணெய் எடுத்துகிட்டு மோர் எடுத்துருக்கோம். ஸோ அந்த மோரில் நான் வந்துட்டு உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் வேப்பம்பூவை எடுத்து அதில் ஊற வைக்க போகிறோம். நல்லா உப்பு கரைஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க வேப்பம்பூவை அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டு நல்லா ஊற வைக்க போகிறோம். வேப்பம்பூ ஃபுல்லாக வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மோரில் நல்லா மூழ்கி இருக்கணும். ஸோ இந்த வேப்பம்பூவை வந்துட்டு மோரில் ஊற வச்ச வேப்பம்பூவை ஒரு 1 hour அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் எடுத்து வச்சுருங்க. ஸோ நல்லா ஊறணும். அப்போ தான் உங்களுக்கு கசப்பு கம்மியாக இருக்கும். இது வந்து எதுக்காக அப்படின்னா, நீங்கள் குழம்பு சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம இந்த மாதிரி பண்ணணும். நீங்கள் சாதாரணமாக மற்ற இதுக்கெலாம் யூஸ் பண்ணுறீங்க, அதாவது சிகக்காய் நலுங்கு மாவுக்கெலாம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் சும்மா பறித்து நம்ம அப்படியே காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து சமைக்கிறதுக்காக மட்டும் ஸ்டோர் எப்படி பண்ணுறதுன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போது இந்த மோர்லேருந்து இந்த வேப்பம்பூவை நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு 1 மணி நேரம் கழித்து நம்ம எடுத்துருக்கோம். மோர்லேருந்து வேப்பம்பூவை தனியாக எடுத்து ஒரு பிளேட்லேயோ இல்லைனா ஒரு துணியிலையோ நம்ம நல்லா மோரை வடிச்சிட்டு எடுத்து காய வைக்கணும். 2 to 3 days வந்துட்டு நீங்கள் சன் ட்ரை பண்ணணும். உங்களுக்கு அந்த ஈரப்பதம் இல்லாமல் நல்லா பூ காஞ்சிருக்கும். நல்ல வெயிலாக இருந்தால் ஒரே நாளில் காஞ்சிரும், இல்லைனா 2லேருந்து 3 days வரைக்கும் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பூவை நல்லா வந்துட்டு நம்ம காய வச்சு எடுத்துருக்கோம். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. லைட்டாக கலரும் சேஞ்ச் ஆகிருக்கும். நல்லா காய்ந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம இதை ஒரு ஜாரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 6 months ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் நல்லா வெயிலில் ஒரு தடவை காய வச்சு எடுத்தால் போதும். 1 year வரைக்கும் இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா வேப்பம்பூ எல்லா சீசனும் கிடையாதுல்ல. இப்போ நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு 4லேருந்து 5 பேருக்கு சர்வ் பண்ணுற அளவுக்கு புளி குழம்பு அப்படின்னா நம்ம வந்துட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். புளி வந்துட்டு லெமன் சைஸ் எடுத்து நல்லா ஊற வச்சுருக்கோம். ஒரு 10 to 15 minutes நல்லா ஊறினா உங்களுக்கு நல்லா சாறு கிடைக்கும். புது புளின்றதுனால உங்களுக்கு லைட்டாக ஒயிட் கலரில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அடுத்து நம்ம ஒரு சட்டி எடுத்துக்கலாம். சட்டியில் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸோ எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகும்போது நம்ம வடகம் வந்துட்டு சேர்த்துக்கலாம். வடகம் வந்துட்டு ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட் தான். வெங்காயம், கடுகு, வெந்தயம்லாம் போட்டு செய்வாங்க. ஸோ நீங்கள் வடகம் இல்லாதவங்க வெந்தயம், கடுகு இதெல்லாம் வந்துட்டு போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். ஸோ இப்போ இது கூட நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரணும். குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். யாருக்குமே தெரியாது வேப்பம்பூ குழம்புன்னு, அந்தளவுக்கு கசக்கவும் கசக்காது. இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். புளி குழம்புனாலே பூண்டு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ வந்து நல்லா பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 15 பூண்டு எடுத்து 2ஆக நறுக்கி நம்ம சேர்த்துருக்கோம். பூண்டு நல்லா எண்ணெயில் வதங்கணும். நல்லா சாஃப்ட் ஆகணும். அது டெக்ஸ்சர் வந்துட்டு சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். அடுத்து கூடவே சின்ன வெங்காயம் நறுக்கினது சேர்த்துக்கலாம்.
இப்போது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமும் பூண்டும், அந்த வெங்காயம் வந்து கிளாஸி லுக் இருக்கணும், அதாவது நல்லா சாஃப்டாக இருக்கணும். அதுமாதிரி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இப்போது நல்லா வதக்கியாச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க வேப்பம்பூவை சேர்த்துடலாம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்திங்க அப்படின்னா நல்லா கசப்பு எடுத்துக்கும், சாப்பிட முடியாது. காய்ந்த வேப்பம்பூவே உங்களுக்கு லைட்டாக அந்த கசப்பு இருக்கும். ஸோ இப்போது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை வந்துட்டு சேர்த்துடலாம். புளி தண்ணி, அது கூட 1 கப் வாட்டர் நல்லா சேர்த்துக்கலாம். ஸோ இப்போது காரத்துக்கு ஏற்ற மிளகாய்த்தூள், சாம்பார் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். இல்லைனா நீங்கள் மல்லித்தூள், தனி மிளகாய்த்தூள் அப்படி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இது நல்லா கொதித்து வரும்போது உங்களுக்கு குழம்பு குக் ஆயிரும். ஸோ இப்போ நல்லா கொதித்து வரும்போது நம்ம ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுட்டு நல்லா கொதி விட போகிறோம். அதாவது அந்த பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய் வந்துட்டு உங்களுக்கு மேலே வரணும். ஸோ இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு, நல்லா குக்காக இருக்குது. உங்களுக்கு கண்டென்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக வந்துட்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். அந்த கசப்பு வந்து உங்களுக்கு நல்லா தெரியணுன்னா கொஞ்சம் இனிப்பு இருந்தால் தான் அந்த கசப்பு நல்லா தெரியும். ஸோ வந்துட்டு நம்ம கொஞ்சம் வெல்லம் சேர்க்கும் போது குழம்பு இன்னும் ருசியாக இருக்கும். இப்போது நல்லா ஒரு கொதி வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். 2 நாள் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு சாப்பிட்லாம். இந்த குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.